ஹலோ ஆல். ரீசெண்டாக ஒரு புக்கில் படித்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு மென்டர் கிட்ட ஒருத்தர் வராரு. எனக்கு நான் இப்போ இருக்கிற கெரியர் பிடிக்கல. எனக்கு ஒரு பெட்டர் கெரியர் சேஞ்ச் பண்ணணும். எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த மென்டர் கேட்குறாரு, ஓகே உனக்கு எந்த மாதிரி கெரியர் நீ சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் ஒரு கெரியர் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு அந்த மென்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கெரியரை நீ சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த டிகிரியை ஃபினிஷ் பண்ணால் உனக்கு இன்னும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், உனக்கு நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்டர் சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது எப்படி என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு ஜாப் இருக்குது. எனக்கு புதுசாக ஒரு குழந்தை வேறு பிறந்திருக்கு. அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. எனக்கு செலவு அதிகமாக இருக்குது. ஸோ வேலையை விட்டுட்டு காலேஜில் போய் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது முடியாத காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்போ அந்த மென்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, முடியாது அப்படிங்கிறத நீ விட்டுரு, 2 வீக்ஸ் டைம் எடுத்துக்கோ. இந்த 2 வாரமும் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படின்னா இந்த கோர்ஸை போய் ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு முடிச்சுட்டு நீ 2 வீக்ஸ் கழிச்சு என்கிட்ட திருப்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஸோ இவர் 2 வீக்ஸ் கழித்து மறுபடியும் வருவார். இந்த மென்டர் கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, நானும் என் ஒய்ஃபும் நல்லா யோசித்தோம் எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. என் ஒய்ஃப் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைய அவங்க கேர் பண்ணிக்கிறாங்களாம். நான் ஒர்க் பார்ட் டைம் என்னோடய ஜாபை பார்ட் டைமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற டைமில் நான் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாராம். ஸோ இதனால் அந்த ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் அதுக்கு ஒரு சொல்யூஷனே கொடுக்காது. அது முடியாது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள், என்னென்ன பிலீஃப் இருக்க முடியுமோ, என்னென்ன தாட் ப்ராசஸ் இருக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொண்டு நம்மக்கிட்ட சொல்லும். உனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, உன்னால் பண்ண முடியாது, பாரு அவங்களால பண்ண முடியல, உன்னாலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரீசனை கொண்டு வரும். அதுவே நம்ம பிரெயின் கிட்ட, நம்ம மைண்ட் கிட்ட எனக்கு இதை பண்ணியே ஆகணும், எனக்கு இதோட சொல்யூஷன், எனக்கு சொல்யூஷன் கொண்டு வா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி நீ இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், இவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், இந்த மாதிரி இந்த விஷயத்த மூவ் பண்ணலாம் அப்படின்னு அவ்வளோ சொல்யூஷன் நமக்கு சொல்லும். எதை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம இது முடியாது முடியாது அப்படின்னு சொல்லாமல் இதை செஞ்சு தான் பார்க்கலாமே, எப்படி இதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத மாதிரி மாற்றி யோசிச்சு பார்ப்போம். திங்க் அபவுட் இட். தேங்க்யூ.